இன்றைக்கு செரிமான மண்டல ஆரோக்கியத்திற்காகவும் செரிமான மண்டலம் சார்ந்த நோய்கள்னு சொல்லக்கூடிய 10 வகையான நோய்கள், வாயில் ஏற்படுகின்ற புண்கள், தொண்டையில் ஏற்படுகின்ற எரிச்சல், உணவு குழலில் ஏற்படுகின்ற எரிச்சல், வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள், ஒவ்வாமை சார்ந்த வயிறு புண்ணுன்னு சொல்லக்கூடிய சீலியாக் நோய், கோதுமை சார்ந்த குளூட்டன் சார்ந்த உணவுகளால் ஏற்படுகின்ற நோய், அதே போல் பெருங்குடலில் ஏற்படுகின்ற புண்கள், பெருங்குடலில் ஏற்படுகின்ற அழற்சியினால் ஏற்படுகின்ற புண்கள், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், பெருங்குடலில் ஏற்படுகின்ற ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற புண்கள்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், பெருங்குடலில் தொற்றுக்களால் ஏற்படுகின்ற புண்கள்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், அதே போல் இன்றைக்கு குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய பௌத்திர நோய், மூல நோய், மலச்சிக்கல் சார்ந்த இந்த 13 வகையான சிரமங்கள் யாருக்கு இருந்தாலுமே இந்த சிரமங்களை குறைத்து கொள்வதற்கு இந்த செரிமான மண்டலம் பலம் பெற கஷாயம் அல்லது வயிறு உப்புசம் தீர கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கறிவேப்பிலை, கொத்துமல்லி, திரிகடுகு, சீரகம், ஓமம், கருஞ்சீரகம், கடுக்காய் மற்றும் இந்துப்புன்னு சொல்லக்கூடிய இந்த 8 பொருட்கள். இந்த 8 பொருட்களில் முதல் 7 பொருட்களை மட்டும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் 2 சிட்டிகை மட்டும் இந்துப்பை சேர்த்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு சிறந்த மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.